உலக மக்களே வணக்கம், மாணவ மாணவிகளே வணக்கம். இப்போ கோழி அழிகிற பொருள், மாடு அழிகிற பொருள். டெய்லி பால் பீச்சுவோம், பால் டெய்லி குடிச்சு காலி பண்ணிடுவாங்கள்ல. வெண்ணெயாக இருந்தாலும் சரி, நெய்யாக இருந்தாலும் சரி அழிஞ்சு போகும். ஆட்டுக்குட்டி அழிகிற பொருள், கறி சாப்பிட்ருவாங்க, எல்லா பேரும் சாப்பிட்ருவாங்க, காலியாக போயிடும். இதே மாதிரி விவசாயம், கத்திரிக்காயாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், பச்சை மிளகாயாக இருக்கட்டும், வெங்காயமாக இருக்கட்டும், இதெல்லாம் விவசாயம்லாம் அழிகிற பொருள். சரிங்களா? எவ்வளோ உருவாக்குனாலும் காலியாயிடும். இது இங்கே விளையிற நாட்டில் விளைய வச்சோம்னா எங்கேயோ விளையாத நாட்டில் போய் விற்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு தொழிலும் அழிகிற பொருளுக்கு தான் அதிகமாக தேர்ந்தெடுத்து பண்ணணும். சரிங்களா? எல்லாம் யோசிச்சு பாருங்கள். அழியாத பொருள் ரொம்ப கம்மியாக சேல்ஸ் ஆகும். ஒரு வண்டி எடுத்துக்க, ஒரு வண்டி வெளியேற்றுனா 20 வருஷத்துக்கு கூட அவங்களோட ஓட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்கு லைஃப்பே 15 வருஷம் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் வேகமாக அழியுமா? அழியாது. அப்புறம் சாதாரண மக்கள் காசு கம்மியான காசுலே 2 ஆட்டுக்குட்டி வாங்கலாம், 2 கோழி வாங்கி விடலாம். ஒரு கண்டுக்குட்டி, சின்ன கண்டுக்குட்டி வாங்கினோம்னா வளர்ந்துடும். சரிங்களா? நீங்கள் இதைத்தான் பண்ணணும்னு இல்லை, இதை வச்சுக்கிட்டு வேறு தொழிலும் பண்ணலாம். வேறு எது 500 1000 ரூபாயும் சம்பாதிக்கலாம், இதுவும் பண்ணலாம். உங்களுக்கு அங்கிட்டு வேலை கிடச்சிருச்சா, ஒரு ஆளை போட்டு செய்யுங்க, அவங்களுக்கு 500 சம்பளம் கொடுங்க. சரிங்களா? ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்தது மாதிரி இருக்கும், உங்கள் வேலையும் நடக்கும், அந்த தொழில் நடக்கும், இந்த தொழில் நடக்கும், எல்லாம் நடக்கும்ல. மெயினாக அழிகிற பொருள், மக்கள் சாப்பிட்ற பொருள், யூஸ் பண்ணுற பொருள். இப்போ பருத்தி இருக்குது, பருத்திலாம் ட்ரெஸ்ஸு, எப்படின்னாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிடும். இந்த மாதிரி பொருள், கரும்பு, அதெல்லாம் சீனி, இதெல்லாம் அழிகிற பொருள் தானே, அப்பக்கப்போ அழிகிற பொருள். இந்த மாதிரி நிறையா பொருள் இருக்குது. புளியா மரம் இருக்குது, அதெல்லாம் வைக்கலாம்ல. ஓரமாக ஒரு 10 மரம் வச்சாலும், ஒரு மரத்துக்கு 1 கிலோ வச்சாலும் வருஷத்துக்கு 10 கிலோ புளி வரும். வரும். 10 மரம் வைக்க மாட்டீங்களா? கட்டாப்பு, தோட்டச்சவை, ஒரு மரத்துக்கு 5 கிலோ வருமே. இதில் லாபம் வரும். குண்டக்கு மண்டக்கா செய்யணும். விவசாயம் பண்ணாலும், ஒரு ஏழை தொழில் பண்ணாலும், சரிங்களா, ஒன்றவே பிடிச்சிக்கிட்டு அலையக்கூடாது.